ஸோ தொடர்ந்து நிறையா சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கடைசியாக ரிலீஸ் ஆன தமிழில் பெரிய படம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே மாவீரன் தான். அதுக்கப்புறம் நிறையா சின்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் 10 படமுமே மண்ணக வீடு தான் போகுது. ஸோ இந்த வாரம் அப்படியுமே சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் முக்கியமாக டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த படத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் இன்றைக்கி என்னென்ன மொழியில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழில் எத்தனை படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் மாவீரன் இது வரையும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ லாபம் எடுத்திருக்கு, ஒரு மிகப்பெரிய நம்பரை லாபமாக எடுத்திருக்கு. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் பேபி படத்தோட வசூல், அந்த படத்தோட ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, அப்புறம் ஓப்பன்ஹைமர், பார்பி, மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7 இந்த படங்களோட வசூல். இது இல்லாமல் தனுஷ் அவர்களோட பிறந்தநாள் இன்றைக்கி, அதனால் ஸ்பெஷலாக இன்றைக்கி அவரோட ஒரு படத்தை பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, ஸோ அந்த படத்தோட வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு மியூசிக்கலி பெரிய ஹிட்டு, அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கால் தடத்தை பதிச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்தா கூட ஆஹா இப்படி ஒரு படமா அப்படின்னு நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி ஒரு படம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ வீடியோக்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேமை வச்சுருந்தோம். வழக்கமாக நம்ம ஒரு ஃப்ரேமை வச்சோன்னா அதை மோஸ்ட்லி ஒரு 100ல் 80 பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் 50 பேர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இதில் 100ல் 10 பேர் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதே ரொம்ப அதிகமான கவுண்ட்டு தான். ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. இந்த பாட்டை பார்த்ததுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த பாட்டு பெரிய ஹிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் ஒரு நல்ல பாட்டு. இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான மூவி தான். இருந்தாலும் நான் ஹீரோவோட ஃபேஸை வச்சு கூட நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியல. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி. ஸோ ரம்பா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சிற்பி அவர்களோட இசையில் வந்த இந்த பாட்டு என்னோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் சாங் அப்படின்னே சொல்லலாம். பூமாலை ஆகாமல் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு சேட் சாங்கு. ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமு அப்படிங்கிறவர் தான். அவர் தான் ரொம்ப நேரம் கண்டுபிடிச்சிருந்தார். அப்புறம் விஜயராமன் அப்படிங்கிறவர் பூமாலை ஆகாமல் சாங்கு ராசி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் செல்லாக்குமார் அவருக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் மு சரவணன் அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் லியோ சிஎன் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் பேர் தெரியல. ஸோ இந்த முதல் 5 பேர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்க, கெஸ் பண்ணுங்க. ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7 Day 16 கலெக்ஷன் இந்தியாவில் 1,14,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $8.1 மில்லியன், $66 கோடி வருது. இதுவரையும் இந்தியாவில் மட்டும் 97,44,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $476 மில்லியன். ஸோ அப்புறம் ஓப்பன்ஹைமர் படத்தோட Day 7 கலெக்ஷன் இந்தியாவில் $5,69,00,000, வேர்ல்டு வைடு $17.2 மில்லியன். ஒரு பெரிய வசூல் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா தொடர்ந்து ஹாலிவுட் படங்கள் வீக் டேஸில் அந்த $10 மில்லியன் கம்மியாக கீழே கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்த பார்பியும் ஓப்பன்ஹைமரும் ஓரளவுக்கு பெட்டராக வசூல் பண்ணிகிட்டு இருக்கு. 141 கோடி வருது இந்த $17.2 மில்லியன். இதுவரையும் இந்தியாவில் 7 நாளில் 80 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 80,49,00,000. ஸோ வேர்ல்டு வைடு $240 மில்லியன், $1,973 கோடி வருது. ஸோ அப்புறம் பார்பி மூவியோட Day 7 கலெக்ஷன் இந்தியாவில் 1,68,00,000, வேர்ல்டு வைடு $33 மில்லியன். ஒரு பெரிய வசூல் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். இதுவரையும் இந்தியாவில் 30,71,00,000, வேர்ல்டு வைடு $442 மில்லியன். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் ஓப்பன்ஹைமர் அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. வேர்ல்டு வைடு உலகம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா பார்பி அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ பார்பிக்கு மோஸ்ட்லி ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஃபேமிலியோட யாராவது குழந்தைங்களோட போகணும் அப்படின்னா அந்த பார்பியை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் பேபி படத்தோட Day 14 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 1,48,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,73,00,000. ஸோ இந்த படத்தோட டோட்டல் ஆந்திரா கலெக்ஷன் 53,21,00,000, வேர்ல்டு வைடு 66,15,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 35,72,00,000. தேட்டரிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது 8 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. இது வரையும் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 27,72,00,000 இந்த படம்
ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட், மிகப்பெரிய வெற்றி. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்த இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான படமாக இந்த படம் அமையும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் அநீதி படத்தோட Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 22 லட்சமும் வேர்ல்டு வைடு 27 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரையும் 1,36,00,000 லட்சமும், வேர்ல்டு வைடு இதுவரையும் 1,88,00,000 லட்சம் வந்து 7 நாள் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கடைசியாக ஒரு 3 நாள் தான் இந்த படம் ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொலை படத்தோட Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 1,72,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,25,00,000, வேர்ல்டு வைடு 3,56,00,000. ஸோ இந்த படத்தோட இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அதனால் இந்த வசூல் பத்தாது. ஸோ ஆல்ரெடி இங்கே டிடி ரிட்டர்ன்ஸ், எல்ஜிஎம் அது இதுன்னு நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படத்துக்கு தான் இனிமேல் வந்து மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த படங்கள் இனிமேல் வசூல் எடுக்குமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான். ஸோ அப்புறம் மாவீரன் படத்தோட Day 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 88 லட்சம், இந்தியா முழுக்க 1,04,00,000, ஓவர்சீஸில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 1,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று. அப்புறம் இதுவரையும் டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் 49,09,00,000, இந்தியாவில் வந்து 65,36,00,000, ஓவர்சீஸில் 17,44,00,000, வேர்ல்டு வைடு 82,80,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் அப்படிங்கிறது 40 கோடிக்கு போயிருக்கு. இந்தியாவில் வந்து ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 35,94,00,000, ஓவர்சீஸ் ஷேரு 8,72,00,000. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட்லேயுமே ப்ராஃபிட் வந்துடுச்சு. டோட்டல் ஷேர் அப்படிங்கிறது 44,66,00,000. இது வரையும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 4,66,00,000. ஸோ ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட்டை கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் ஒரு லாங் ரன் போனால் கூட கண்டிப்பாக 10 கோடி 15 கோடி கிட்ட ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அந்த பிரேக் இவன் பாயிண்ட்டை தாண்டி வந்துருச்சு. ஸோ இந்த படத்தோட வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிஎம். ஸோ ஹரிஷ் கல்யாண், இவானா அவங்க நடித்த எல்ஜிஎம். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் மோஸ்ட்லி நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ். ஸோ வழக்கத்துக்கு மாறாக ஒரு காமெடி, ஒரு ஹாரர் மூவிக்கு வந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸு, பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக படம் நல்லா இருந்தாலுமே நல்லா இல்லைன்னு குறை சொல்கிறவங்க எல்லாமே இந்த படத்தை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் காமெடியில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். அப்புறம் டைனோசர் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அப்புறம் பீஸா 3. ஸோ இந்த படம் பெருசாக ப்ரொமோஷன் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு இந்த எல்ஜிஎம் லவ் மூவி கூட, பரத்துக்கு வந்து லவ் அப்படின்னு அவரோட 50வது படம், அந்த படத்துக்கு கூட ஓரளவுக்கு ப்ரொமோஷன் இருந்தது. ஆனால் இந்த பீஸா 3 ஆக்சுவலாக இது வரையுமே இன்றைக்கி ரிலீஸுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரிலீஸ் ஆச்சான்னு கூட தெரியல. ஏன்னா சில படங்கள் கடைசி நேரத்தில் ரிலீஸ் ஆகாமல் போயிருதில்ல, அந்த மாதிரி ஒரு சிக்கலும் இருக்குது சில படங்களுக்கு. அப்புறம் தெலுங்கில் வந்து ஆல்ரெடி இங்கே தமிழில் நம்மளுக்கு ஜி5ல வினோதய சித்தம் அப்படிங்கிற ஒரு படம் தம்பிராமையா நடிச்சிருப்பார், நம்ம சமுத்திரகனி டைரக்ஷன். அந்த படத்தை இப்போ தெலுங்கில் வந்து சமுத்திரகனி டைரக்ஷனில் பவன் கல்யாண் அவர்களோட நடிப்பில் ப்ரோ அப்படின்னு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஹிந்தியில் ராக்கி ஹவுர் ராணி கி பிரேம் கஹானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த படங்கள்லாம் வந்திருக்கு. இதில் நீங்கள் என்ன படம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ இதில் இப்போதைக்கு தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 படத்துக்குமே பெருசாக ஓப்பனிங் பெருசாக இருக்காது. மேபி டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு இந்த சாட்டர்டே சண்டே பெரிய கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், தனுஷ் அவர்களோட ஒரு முக்கியமான படம், அவர் வந்து ஹீரோவாக என்ட்ரி கொடுக்கும் போதே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணார். அது வேறு எந்த படமும் இல்லை, நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி காதல் கொண்டேன் மூவி தான். ஆமாங்க, என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு சோல்ஃபுல் மியூசிக்கு. நான் ரொம்ப சோகமாக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஜிஎம்மை கேட்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது இந்த படங்களில் இருக்கக்கூடிய பாட்டையும் அந்த பிஜிஎம்மையும் நான் கேட்டு ரசித்தது உண்டு. ஸோ என்னோடய தனிமையும் நிறைய நேரத்தில் போக்கியிருக்கு, என்னோடய சந்தோஷத்துக்குடியும் நிறைய நேரத்தில் கூட நின்றுருக்கு யுவன் சங்கர் ராஜாவோட இசை. அதுவும் முக்கியமாக இந்த படத்துக்கு. ஸோ நிறைய இடத்துல நம்ம செல்வராகவனுமே தனுஷுமே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு
எங்களுக்கு வந்து முக்கியமாக எங்களோட வாழ்க்கை எங்களோட சினிமா பயணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு. ஸோ ரொம்ப கொச்சையாக சொல்லணுன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து லைஃபே வந்து அவர் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை அப்படின்னா காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி மாதிரி படங்கள்லாம் எப்படி வந்து மக்கள் போய் கூட்டமாக போய் பார்த்துருப்பாங்க, எப்படி அத்தனை கோடிகள் வந்து வசூல் பண்ணியிருக்கோம், எப்படி வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஓடி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த படம் அப்படிங்கிறது ஒரு சைக்கோ லவ் தான், ஒரு சைக்கோபத் அப்படிங்கிற ஒரு ஜானர் தான். ஆனால் இந்த படத்துக்கு இசையை வந்து யுவன் சங்கர் ராஜா கொடுத்து, ஒரு பக்கம் நம்ம செல்வராகவன் அவர்களோட அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவும் எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரை நான் ரொம்ப வருஷமாக மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7G ரெயின்போ காலனியாக இருக்கட்டும், மயக்கமெல்லாம் அப்படியே என் உயிரே கொடுத்துருவேன், அப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன் அந்த படம். ஸோ இதுக்கு வந்து நிறையா சொல்லலாம், எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு, இந்த படம் போட்டால் நான் என்றைக்கா இருந்தாலும் உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு என்ன மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் நீங்களும் அதை கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இந்த படம் வசூல் ரீதியாக வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2,40,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 2003. வேர்ல்டு வைடு 4,10,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 80,00,000 வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 2,40,00,000. ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. அந்த டைமில் எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசினாங்க. ஸோ இந்த படம் உங்களை எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.